தலைக்காசை வரப்போற எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். இந்த ஸ்கூலுக்கு போன ரோகிணி பையன் கிருஷ இந்த தினேஷ் கடத்திட்டான். ஐயோ இது என்ன ட்விஸ்டா இருக்கு. ஆமாங்க, ரோகிணி பாவம் ஏற்கனவே கிறிஸ சேர்த்து விட்ட அந்த ஸ்கூல்ல இப்ப அண்ணாமலை வேற கிளர்க்கா வேலைக்கு சேர்ந்திருக்காரு. அந்த பிரச்சனையை என்ன செய்யறதுன்னு தெரியாம ரோகிணி முழிச்சுக்கிட்டு இருக்கும்போது இப்ப ஸ்கூல்ல இருந்து ரோகிணிக்கு ஒரு போன் கால் வருது. போன் அட்டன் பண்ண உடனே ரோகிணி அழுது கதறி துடிக்கிறாங்க. ஏன்னா ஸ்கூல்ல ரோகிணியோட பையன் கிறிஸ் கிரவுண்ட்ல விளையாண்டுட்டு இருக்கும்போது திடீர்னு காணா போயிட்டானா. இந்த மாதிரி ஸ்கூல்ல இருந்து ரோகிணிக்கு போன் பண்ணி சொல்றாங்க. கதறி துடிச்சுக்கிட்டு அந்த ஸ்கூலுக்கு ஓடி போறாங்க ரோகிணி. அங்க போய் ஸ்கூல்ல விசாரிச்சு பார்த்தா ஸ்கூல்ல கிறிஸ் இல்ல. அவ்வளவுதான், ரோகிணி அங்கனையே கீழே மண்ணில் விழுந்து பொறல்றாங்க, அழுது கத்துறாங்க. என் பையனை சரியா பாத்துக்க மாட்டீங்களா, என் பையனை ஒழுங்கா பாத்துக்க மாட்டீங்களா, உங்களை நம்பி தானே ஸ்கூல்ல விட்டுட்டு போனேன், என் பையன் எனக்கு வேணும், நீங்க தான் என் பையனை கொடுக்கணும், என் பையனை கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி அங்கேயே கத்துன்னு கத்துறாங்க. ஆனா என்ன செய்ய முடியும், ஸ்கூல்ல இருக்கவங்களுக்கு யார் கடத்தி போனான்னு கூட தெரியாது. ஏன்னா பிடி பீரியட்ல கிறிஸ் கிரவுண்ட்ல விளையாண்டுட்டு இருக்கும்போது யாரோ காம்பவுண்ட் பக்கத்துல நின்னு கிறிஷ கூப்பிட்டு இருக்காங்க. அவனும் என்னன்னு கேட்டுட்டு வரலான்ட்டு போனவன் தான் அப்படியே கிறிஷுக்கு மயக்க மருந்து கொடுத்து கடத்திட்டு போயிட்டாங்க. இதுதான் ஸ்கூல்ல இருக்க ஸ்டாஃப்லாம் ரோஹிணிட்ட சொல்றாங்க. ஆனா ரோஹிணிக்கு ஒன்னும் புரியல. யாரா நம்ம பையனை கடத்திருப்பா. ரோஹிணிக்கு இருக்கிற ஒரே எதிரி யாருன்னா முத்துவும் மீனாவும். அவங்க ரெண்டு பேரும் கிறிஷ ஒண்ணுமே செய்ய மாட்டாங்க, அது ரோஹிணிக்கு நல்லாவே தெரியும். அப்புறம் ரெண்டாவது எதிரி யாருன்னா தினேஷ் தான். அவனை தான் அடிச்சு ஹாஸ்பிட்டல்ல படுக்க வச்சிருக்காங்கல்ல. இந்த மாதிரி தான் ரோஹிணிக்கு தெரியும். ஆனா கிறிஸ் தான் பணத்துக்காக இப்படி ஒரு வேலையை பார்த்திருக்கான் அப்படிங்கிறது ரோஹிணிக்கு தெரியாது. அப்படி கீழே உட்காந்து ரோஹிணி அழுதுகிட்டு இருக்கும்போது அந்த நேரத்துல அண்ணாமலை என்ட்ரி கொடுக்கறாப்ல. என்ன ஸ்கூல்ல ஒரே கூட்டமா இருக்கு. அவரு பக்கத்துல இருந்த ஸ்டாஃப் கிட்ட இந்த மாதிரி கேக்குறாரு, என்னாச்சு என்ன பிரச்சனை. இந்த மாதிரி அண்ணாமலை கேட்டதும், சார் ஏதோ ஒரு பையனை ஸ்கூல்ல காணாம சார், திடீர்னு காம்பவுண்டுக்கு ஒரு ஆள் வந்து அந்த பையனை கடத்திட்டு போயிட்டானா. அதனாலதான் அந்த பையனோட அம்மா வந்து ஸ்கூல்ல ஒரே பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. பாவம் சார், அந்த பொண்ணு அழுது துடிச்சுக்கிட்டு இருக்குது. அவங்க பையனை காணாமல, அவங்க பையனை கடத்திட்டு போயிட்டாங்க சார். என்னப்பா சொல்ற, ஸ்கூலுக்கு வந்து பையனை கடத்திட்டு போயிட்டாங்களா, இப்படி இல்லாம நடக்கும். இந்த மாதிரி அண்ணாமலை சொல்லிக்கிட்டு அந்த கூட்டத்துக்கு பக்கத்துல நடந்து போறாரு. அங்க போய் யாருன்னு பார்த்தா அங்க ரோகிணி உட்கார்ந்து அழுதுட்டு இருக்காங்க. அண்ணாமலைக்கு ஒண்ணுமே புரியல. அப்படியே சாக்காயே ரோகிணியா பாக்குறாரு. டக்குனு ஒரு நிமிஷம் சாக்கானவரு, ரோகிணி என்னமா பண்ணிட்டு இருக்க, ஏமா இங்க உட்கார்ந்து அழுதுட்டு இருக்க, இந்த மாதிரி அண்ணாமலை ரோகிணிட்ட கேட்க ரோகிணி சடனா திரும்பி பார்த்தா பின்னால அண்ணாமலை. ஐயோ செத்தோண்டா, நம்ம அழுகிறத மாமனார் பாத்துட்டாரு. இவருக்கு என்னடா பதில் சொல்றதுன்னு தெரியாம ரோகிணி முழிச்சிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல தன்னோட பையன் காணா போயிட்டானே அப்படிங்கறத நினைச்சு அழுகிறதா, இல்ல மாமனார் கிட்ட மாட்டிக்கிட்டமே அப்படிங்கறத நினைச்சு கதறதா, ஒண்ணுமே புரியல ரோகிணிக்கு. அவ்வளவுதான், ரோகிணி டக்குன்னு அழுகை நிப்பாட்டிட்டு கண்ணுல அப்படியே கண்ணீர்லாம் வடிஞ்சிருக்குது. அதோடைய அண்ணாமலை அப்படியே கண்ணை முழிச்சு விரிக்க பாக்குறாங்க. அண்ணாமலை திரும்ப கேக்குறாரு, என்னமா சொல்லுமா, ஏமா நீ உட்கார்ந்து அழுதிட்டு இருக்க. உடனே பக்கத்துல இருந்த ஸ்டாஃப் சொல்றாங்க, சார் இவங்களோட பையனை கடத்திட்டு போயிட்டாங்க சார். என்னது பையனை கடத்திட்டு போயிட்டாங்களான்னு அண்ணாமலை கேக்குறாரு. ரோகிணி வாயவே திறக்கல. கீழே மேலே முழிச்சுட்டே இருக்காங்க. ஏமா வாயை திறந்து சொல்லுமா, யாருமா பையன், என்னமோ உன் பையன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி அண்ணாமலை கேட்க, ஐயோ மாட்டிக்கிட்டோம்டா, இனிமே நம்ம தப்பிக்கவே முடியாதுன்னு ரோகிணி முழிச்சுட்டே நிக்கிறாங்க. அப்ப அண்ணாமலை திரும்பவும், உனக்கு தான் குழந்தைய பொறுக்கலையுமா, மனோஜுக்கு தான் இந்த பையன் கிடையாது, பையன் அப்ப எங்கிருந்து வந்தா சொல்லுமா, வாயை திறந்து சொல்றியான்னு இந்த மாதிரி அண்ணாமலை மிரட்ட ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் ரோகிணி அழுதுகிட்டே, மாமா ஆமா மாமா என்னோட பையன் தான் மாமா. இந்த மாதிரி ரோகிணி சொன்னதும் அண்ணாமலை அப்படியே சாக்காயிடுறாரு. என்னது உன் பையனா, உனக்கு எங்கிருந்துமா பையன் வந்தான், அப்படி என் பையனை ஏமாத்திட்டியா, உனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சா. அண்ணாமலை இப்படி கேட்டதும் டக்குன்னு ரோகிணி பிளேட்டே திருப்பி போட்டுறா. மாமா உண்மையிலே என் பையன் கிடையாது மாமா, அது நான் ஒரு பையனை தத்தெடுத்து வளர்க்குறேன் மாமா. என்னமா தத்தெடுத்து வளர்க்குறியா. அண்ணாமலைக்கு ஒரே குழப்பம். எப்ப ரோகிணிய அண்ணாமலை பாத்துட்டாரு அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிருச்சோ, ரோகிணி அழுதுகிட்டு இருந்த கேப்ல இப்படி ஒரு அனாதை பையன் கதையை கிரியேட் பண்ணிட்டாங்க ரோகிணி தான் எப்பொழுதும் புதுசா கதையை கிரியேட் பண்ணிட்டே இருப்பாங்களே. இப்பயும் அதே மாதிரி புது கதை தான். தான் பையனையும் எப்படியாவது கண்டுபிடிக்கணும், அதே சமயம் அவன் உண்மையிலே தன்னோட பையன் தான் அப்படிங்கறத மாமனார் கிட்ட இருந்து மறைச்சிடணும். எப்படி ஐடியா பாத்தீங்களா. இப்ப அண்ணாமலை கேக்குறாரு, ஏமா வீட்டுக்கு யாருக்குமே தெரியாம உனக்கு எதுக்குமா இப்படி ஒரு வேலை, நீ எதுக்கு அனாதை பையன் எடுத்து வளர்க்குற, அதுவும் எங்ககிட்ட யாருக்கிட்டயுமே சொல்லாம நீ ஏமா இந்த வேலையை பாக்குற. இந்த மாதிரி அண்ணாமலை கேட்டதும் ரோகிணி அதுக்கு பதில் என்ன சொல்றாங்கன்னா, ஆமா மாமா வீட்டுல யாருக்குமே தெரியாது மாமா, இப்ப கொஞ்ச நாளா தான் மாமா அந்த பையனை தத்தெடுத்து வளர்க்குறேன், உங்களுக்கு கூட அந்த பையனை தெரியுமாமா. என்னது எனக்கு அந்த பையனை தெரியுமா, அப்படி யாருமா அந்த பையன். அண்ணாமலை கேட்டதும், ஆமா நம்ம வீட்டுக்கு கூட இந்த முத்து மீனா கூட ஒரு பையனை அழைச்சிட்டு வந்தாங்கல்ல, ஒரு வயசான அம்மா கூட, அந்த பையன் பேரு கூட கிறிஷ், அந்த பையனை தான் மாமா தத்தெடுத்து வளர்க்குறேன். என்னது அந்த பையனை நீ தத்தெடுத்து வளர்க்குறியா, அந்த பையனை கூட முத்து மீனாவும் தத்தெடுத்து வளர்க்கறதா இருந்தாங்க. ஆனா அதுக்குதான் அவங்க வீட்டுல ஒத்துக்கவே இல்லையாமா. அவங்க அம்மா தான் மீனா கிட்டே முத்துக்கிட்டே சண்டைக்கு வந்தாங்களே, அப்புறம் எப்படிமா நீ மட்டும் தத்தெடுத்து வளர்க்குற. இல்ல மாமா அவங்க சண்டை போடுறதுக்கு காரணமே நான் அந்த பையனை தத்தெடுத்து வளர்க்கறதான் காரணம். நான் தான் மாமா அவங்கள்ட்ட சொல்லியிருந்தேன், இந்த விஷயம் வீட்டுக்கு யாருக்குமே தெரியக்கூடாது, அது இல்லாம அந்த பையனை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோமா, அதனாலதான் மாமா நான் அந்த பையனை தத்தெடுத்து வளர்க்குறேன். சரிம்மா உனக்கு அந்த பையனை பிடிச்சிருக்கு, நீ தத்தெடுத்து வளர்க்குற, அதை ஏமா நீ வீட்டுல இருக்க எல்லார்ட்டையும் மறைக்கிற, அதை ஏமா நீ வீட்டுல இருக்க எல்லார்ட்டையும் மறைக்கிற, நீ வீட்டுல இருக்கவங்கிட்ட சொல்லலாமே. இப்படி அண்ணாமலை கேட்டதும், இல்ல மாமா அந்த பையனை ஏற்கனவே ஆன்டிக்கு சுத்தமாவே பிடிக்காது, ஆனா எனக்கு பிடிச்சிருக்குல்ல, அதனாலதான் தத்தெடுத்து வளர்க்குறேன். ஆனா ஆன்டிக்கு பிடிக்காத விஷயத்த நான் செய்யக்கூடாது அப்படிங்கறதுனாலதான் ஆன்டி கிட்ட அதை சொல்லலாமா. அதே சமயம் முத்துக்கிட்டே மீனா கிட்டே இதை சொல்லிட்டோம்னா அவங்க கண்டிப்பா வீட்டுல சொல்லிடுவாங்க, ஏன்னா
முத்துக்கு என்னைய பிடிக்காது, அதனால முத்து ஆண்டிட்ட சொல்லிட்டாங்கன்னா அது எனக்கு பிரச்சனை வந்துருமாமா. இந்த மாதிரி ரோகிணி ஒரு புதுசா கதை ஒண்ணு கிரியேட் பண்ணி அண்ணாமலைக்கு சப்ப கட்டு கட்டிடுறாங்க. அண்ணாமலையும் ரோகிணி நினைச்சு ரொம்ப பெருமைப்படுறாரு. அப்புறம் ரோகிணி அண்ணாமலையும் சேர்ந்து கிறிஸ தேடி கிளம்புறாங்க. ஓகே கைஸ், அடுத்த கதையை அடுத்த வீடியோல பார்ப்போம்.